வணக்கம் ராமசாமி சார், உங்களை அப்படித்தானே கூப்பிடணும்? அப்படித்தானே கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க அப்பா ஜெயராஜ் சார்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். நடக்க முடியாம வந்தவரை நடக்க வச்சு அனுப்பி விட்டாரு ஒரு 6 மாசத்துல பட்டுவட்டிக்கு. அப்போ ராமசாமியை நான் வாப்போன்னு தான் அழைப்பேன். யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப சாருன்னே அழைக்கிறேன். உங்க மரியாதை நாங்க எடுத்துக்கிறது இல்ல. அப்படியே இங்கிட்டு வந்தவங்களை பார்த்துட்டு போவோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்தேன். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க்ளோஸான நண்பர் ஆனந்த பட் போலியோ ட்ரீட்மெண்ட்னால வந்தாரு. அப்ப கால் கொஞ்சம் பெண்டா இருந்துச்சு, நடக்க முடியாம இருந்தாரு. அப்புறம் ஸ்டிக்ல நடக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி இப்போ அப்புறம் பட்டுக்கோட்டையில செட்டில் ஆயிட்டாரு. இப்ப பாபநாசம் வரும்போது ஜஸ்ட் பார்க்கணும்னு வந்தாரு. அதுவே ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப வாழா இருந்தீங்க, இப்ப டாக்டர் ஆகி பெரிய ஆள் ஆயிட்டீங்க. எப்படி வாக்கிங்லாம் ஓகே, பரவாயில்ல. இப்போ அதே இப்போ பாத்தீங்கன்னா முட்டியெல்லாம் மேல இருக்கும். எப்படி சொல்றாங்கன்னாக்கா காலு கீழே அமுங்கி இருக்காது, மேல இப்படி தூக்கிட்டு இருக்கோம். இங்க அந்த வச்சு கட்டி அந்த இதெல்லாம் பண்ணதுல பாத்தீங்கன்னா, நீங்க சின்ன பிள்ளை அப்போ உங்களுக்கு தெரியாது, உங்க அப்பா பண்ண வேலை அது. அப்போ உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆனா சூப்பரா பண்ணிட்டாரு அப்பா. இப்போக்கி நீங்க நல்லா வந்துட்டு இருக்கிறீன்னு கேள்விப்பட்டேன். அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போவோம். போலியோங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்ப போலியோங்கிறது நிறையவே இருந்துச்சு. அப்ப போலியோனால என்னன்னா, நீலாம் ஸ்டிஃப்னஸ் ஆகி டிஃபார்மிட்டி ஆகி நடக்க முடியாம ஒரு ஸ்டேஜுக்கு போற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு கால் வெயிட் இருக்கும், ஒரு கால் வெயிட் இல்லாம இருக்கும். ஆமா. அப்போ நம்ம ஸ்டிக்ஸ்லயாவது நடக்க வைக்கலாம் அப்படின்னா அந்த காலோட போஸ்டர் கரெக்டா இருந்தாதான் அவங்களோட ஸ்டிக்ஸ்ல நடக்க முடியும். அப்போ அவங்களோட பாடி அலைன்மெண்ட் கரெக்ஷன் பண்றதுல அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் பேரு இளம்பிள்ளைவாத ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ மஸ்குலோ டிஸ்ட்ரோஃபி எல்லாம் பெருசா கிடையாது. ஸோ அப்போ அந்த டைமிங்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். பட் அது மட்டும் இல்லாம அந்த அந்த ஒரு ஃபீல்ட் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. திரும்பவும் நான் வர்றேன், உங்களை மீட் பண்ணணும், பார்க்கணும். இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா டெவலப் ஆகணும். என்னால முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையை கொடுங்க. கண்டிப்பா. அது நம்ம எல்லாருக்கும் உள்ளது மாதிரி நீங்க கொடுங்க. ஓகே. எல்லாரும் ஆசைப்பட்டது தான். ஓகே. வர்றேன், பார்ப்போம். கண்டிப்பா.